நான் உங்கள் ரஷ்யா கலி. இன்னைக்கு இந்த வீடியோவில் சிஎம்டிஏ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ், டெமாலிஷன், லாக் அண்ட் சீல் டெமாலிஷன் நோட்டீஸ், deoccupation notice, discontinue occupation notice issued by CMDA or Corporation of Chennai. இதெல்லாம் என்ன, இதுக்கு மீனிங் என்ன, CMDA ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், CMDA ஆக்ட் என்ன சொல்லுதுன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய பேர் கார்பரேஷன்லேருந்து எங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, டெமாலிஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, டெனண்டெல்லாம் எங்கெல்லாம் காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் என்ன பண்ணுறது, யாரை போய் பார்க்குறது, என்ன எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் ஒவ்வொரு இடத்துல தூக்கி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஒருத்தரும் சொல்கிற விதங்களை பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுயா, ஐயோ கவர்மெண்ட்டில் நம்ம கலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்கயா, இது மாதிரிலாம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, சொத்து வரிலாம் வசுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் புலம்புறாங்க. திடீர்னு இதை மாதிரி எங்களை நம்ம லாக் அண்ட் சீல் பண்ண சொன்னால், நோட்டீஸ் இஷ்யூ பண்ணால் என்ன பண்ணுறது, திடீர்னு எங்களை காலி பண்ண சொல்லி 15 நாளில் காலி பண்ண சொல்லி இப்போ டிஸ்கண்டினியூ ஆக்குபேஷன் நோட்டீஸ் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னும் மக்கள் புலம்புறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறது, யாரை போய் பார்க்குறது, என்ன மாதிரி சரி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் பில்டிங்கை கட்டினவங்க, அவங்களுடைய வேதனைகள், அவங்களுடைய கஷ்டங்கள், இந்த மாதிரி கவர்மெண்ட் திடீர்னு ஒரு எதேச்சாரமாக இப்படி 15 நாளில் எல்லாம் காலி பண்ணி டெமாலிஷன் பண்ணி இஷ்யூ பண்ணால் என்ன வகையில் நியாயம் அப்படின்னு அழுகுறது, புலம்புறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வேதனையாக தான் இருக்கும். கார்பரேஷன் இதே மாதிரி டெமாலிஷன் நோட்டீஸ், டிஸ்கண்டினியூ ஆக்குபேஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறது கண்டிப்பாக லேண்ட்லார்டாக இருந்தாலும் சரி, பில்டிங் ஓனராக இருந்தாலும் சரி, டெனண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பெருத்த வேதனையும், ஒரு மனக்குழப்பத்தையும், மென்டல் ப்ரெஷரையும், ஒரு மனம் இப்படி ஆடி போகிற ஒரு நிலைமையும், ஒரு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலைமையும் ஏற்படுத்துதுன்றதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. லேண்ட்லார்டு என்ன சொல்கிறாங்க, பில்டிங் ஓனர் என்ன சொல்கிறாங்க, என்ன சார் நாங்கள் பில்டிங்கை 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினோம், 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினோம், இல்லை எங்கள் அப்பா கட்டினார், இல்லை எங்கள் தாத்தா கட்டினார், தாத்தா காலத்தில் கட்டின நோட்டீஸாக இப்போ திடீர்னு ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ்னு ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிக்கிட்டு 15 நாளில் காலி பண்ணு, டெமாலிஷ் பண்ணு, லாக் அண்ட் சீலை பண்ணு, டிஸ்கண்டினியூ பண்ணுன்னு கேட்குறது எந்த வகையில் சார் நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பில்டிங் கட்டணும் அப்படின்னா வயலேஷன் பண்ணி கட்டணும், வயலேஷனாக இருந்தால் நீங்கள் கட்டும் போதே எங்களை நிறுத்திக்கலாமே. இல்லை அதை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணிடுறீங்க, சொத்து வரி வாங்குறீங்க, தண்ணீர் வசதி பண்ணி கொடுக்குறீங்க, தண்ணீர் ட்ரைனேஜ் வசதி பண்ணி கொடுக்குறீங்க, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்குறீங்க, இதெல்லாம் சொத்து வரி, ட்ரைனேஜ் டேக்ஸு, வாட்டர் டேக்ஸு, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் 10 வருஷமாக, 20 வருஷமாக, 30 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்க ஒரு பில்டிங்க்கு திடீர்னு இதே மாதிரி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி 15 நாளில் உடைங்க, 15 நாளில் காலி பண்ணுங்க, 15 நாளில் லாக் அண்ட் சீல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு மக்கள் தங்களுடைய வேதனைகளையும் மன உளைச்சலையும் வெளிப்படுத்துறது உண்மையிலே ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன செய்கிறது, என்ன சொல்கிறது அப்படின்றது பார்க்கணும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு இது மாதிரி பண்ணுறது ஒரு கவர்மெண்டோட எதேச்ச அதிகாரம், ஆர்பிட்ரரி ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பில்டிங் ரூல்ஸ் என்ன சொல்லுது, சிஎம்டி சென்னை டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டி ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த ஒரு பில்டிங்கை கட்டினாலும் நீங்கள் எங்ககிட்ட அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல், பிளானிங் அப்ரூவல் வாங்குங்க, பில்டிங் அப்ரூவல் வாங்குங்க, வாங்கிட்டு தான் கட்டணும் அப்படின்னு சிஎம்டிஏ
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லுது, முனிசிபாலிட்டி ஆக்ட் சொல்லுது, டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டி ஆக்ட் சொல்லுது. அது மாதிரி வாங்கிட்டு தான் கட்டணும். எந்த ஒரு பில்டிங் கட்டினாலும் அப்ரூவல் வாங்கிட்டு தான் கட்டணும் அப்படின்றது இட்ஸ் அ ரூல், இட்ஸ் அன் ஆக்ட், மறுக்க முடியாது. பில்டிங் அப்ரூவல் வாங்கியாச்சு, பில்டிங்கு கட்டியாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி நீங்கள் இஷ்யூ பண்ணுறீங்களே, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போவும் வந்து கார்ப்பரேஷன் சிஎம்டி என்ன ரூலில் வராங்கன்னா, நீங்கள் வாங்கின அப்ரூவல் கிரவுண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வாங்கியிருக்கீங்க, நீங்கள் அதே மீறி 2வது மாடி கட்டியிருக்கீங்க. இட் இஸ் அ வேரியேஷன், டீவியேஷன். முன்னாடி 10 அடி இடம் விடணும், பின்னாடி 5 அடி இடம் விடணும், சைடில் 5 அடி இடம் விடணும்னு சொல்லி உங்கள் பிளானில் அப்ரூவல் காமிச்சிட்டு நீங்கள் இது மாதிரி இடம் விடாமல் கட்டியிருக்கீங்க. ஸோ சைட் செட்பேக் இல்லை, ஃப்ரண்ட் செட்பேக் இல்லை, ரேர் செட்பேக் இல்லை. அதனால் நீங்கள் வந்து பில்டிங்கை ஃபுல்லாக மொத்தமாக இடி அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு விதமான பில்டிங் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, இல்லை பணக்காரனாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறான், குருவியை சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்க்குறான். பணத்தை சேர்த்து தன்னுடைய 40வது வயசு, 45வது வயசு, ஒரு சில 50, 55வது வயசில் தான் அந்த வீடை போய் கட்டுறான். தான் இருக்கிற இவ்வளோ நாள் வாடகை வீட்டில் இருந்தேன்டா, இந்த வீட்டுக்காரன் அந்த தொந்தரவு தாங்க முடியல, அவன் டார்ச்சர் தாங்க முடியலடா, எலி பொரியாக இருந்தாலும் தனி பொரியாக இருக்கணும்டா, நமக்குன்னு தனியாக ஒரு வீடு இருக்கணும், சொந்தமாக யார் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிட்டத்தட்ட அவர் லைஃப் லாங் ஏர்னிங்ஸ் 20 வருஷம் 30 வருஷம் பணத்தை சேர்த்து, அதுவும் போதாமல் தன் பொண்டாட்டி நகையெல்லாம் அதையும் விற்று அல்லது அதே அடமானம் வச்சு, அதுவும் போகாமல் ஹவுசிங் லோனு, இன்னும் வந்த லோனு இந்த லோனு போட்டு வாங்கி அப்படி தான் ஒருத்தன் வீடை கட்டுறான். இந்த கட்டுறவனுக்கு எப்படி கட்டணும், இந்த மாதிரி பில்டிங் ரூல்ஸ் அண்ட் சிஎம்டிஎல் இது மாதிரி பில்டிங் அப்ரூவல் வாங்கி தான் கட்டணும், இல்லை இந்த மாதிரி சிட்டி முனிசிபாலிட்டி ஆக்ட் படி கார்ப்பரேஷனில் பில்டிங் அப்ரூவல் தான் வாங்கி கட்டணும் அப்படின்றது விஷயங்கள் அவனுக்கு அவ்வளோவா பெரும்பாலானவர்களுக்கு தெரியல, அந்த தோன்றதும் இல்லை. கஷ்டம், இந்த பணம் புரட்டி வீடு வாங்கி லேண்டை வாங்கி அந்த இடம் வாங்குறதுக்கே அவனுக்கே அதிலே பெரிய ஒரு முடிஞ்சது. என்ன பண்ணுறான், அதுக்கு போய் யாரையாவது பக்கத்தில் உள்ள லைசன்ஸ் சர்வேயர் இல்லை இது மாதிரி பில்டிங் கட்டுறவனால பில்டிங் கான்ட்ராக்டரை போய் அப்ரூவ் பண்ணுறான். அவங்ககிட்ட சொல்கிறான், எனக்கு இது மாதிரி பில்டிங் கட்டி கொடுறா, எனக்கு இது மாதிரி தேவை, எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பிள்ளைங்க இருக்கோம், 2 பெட்ரூம் வேணும், எனக்கு ஒரு பெட்ரூம் வேணும், எங்கள் அம்மா அப்பா வருவாங்க அவங்களுக்கு ஒரு பெட்ரூம் வேணும், ஸோ 3 பெட்ரூம் வச்சு ஒரு வீடு கட்டி கொடு, இல்லை இது மாதிரி மாதம் வட்டி கடன் கட்டணும், அதுக்கு கொஞ்சம் கடன் தொகைலாம் இருக்குது, அதுக்கு எங்களை வாடகை வர மாதிரி இந்த மாதிரி போர்ஷன் போட்டு கொடுன்னு இப்படின்னு அவங்க இன்ஜினியர்கிட்ட சொல்கிறாங்க. இன்ஜினியர் ஒரு டிராயிங்கை போட்டு இது மாதிரிலாம் ஓகேவான்னு ஃபேமிலி மெம்பர்லாம் கேட்குறாங்க. அவங்கெல்லாம் பார்த்து ஓகே சரியாக இருக்கும் வாங்கன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் தான் அவன் அதை தூக்கிட்டு லைசன்ஸ் சர்வேர்கிட்ட போகிறான். இந்த லைசன்ஸ் சர்வேயர் யாருன்னா, அவன் தான் போய் சிஎம்டிஏட்ட போய் இல்லை சிஎம்டிஏலையோ இல்லை இந்த கார்ப்பரேஷன்லேயே போயிட்டு அப்ரூவல் வாங்கி தரக்கூடிய ஒரு கன்சல்டேஷன் சர்வீஸ் இன்ஜினியர். அவர் வந்து அவருடைய நம்ம பில்டிங் கான்ட்ராக்டரோ பில்டிங் இன்ஜினியரோ அவருக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது. அவர் இந்த வேலையை தூக்கி யார்கிட்ட கொடுத்துரு, அவர் ஒரு பிளானிங், நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்க, எனக்கு 4 மாடி கட்டுனா அதுக்கு ஒரு பிளான் போடுவார், இல்லை 3 மாடி கட்டுனா அதுக்கு ஒரு பிளான் போடுவார், உங்களுக்கு எத்தனை பெட்ரூம் வேணும், எத்தனை கடை வேணும், நீங்கள் எத்தனை கொடுத்தன வேணும், எப்படி இருக்க போகிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு ஒரு உங்கள் கான்ட்ராக்டர் உங்கள் இன்ஜினியர் பில்டிங் போட்டுட்டு அந்த பிளானை கொண்டு யார்கிட்ட கொடுத்துருவாருன்னா அந்த லைசன்ஸ் சர்வேயர்கிட்ட போய் கொடுத்துருவார். அவர் என்ன செய்வார், சார் இந்த மாதிரிலாம் நீங்கள் பிளான் பில்டிங் கட்டிங்கன்னா கார்ப்பரேஷன்லாம் அப்ரூவல் தர மாட்டேன் சார், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப வயலேஷன் ஆகும், இப்படிலாம் நீங்கள் வாங்க முடியாது, அதுக்கு நீங்கள் வந்து இங்கே ஃப்ரண்டில் 5 அடி விடணும், பின்னாடி ஒரு 5 அடி விடணும், சைடில் ஒரு இத்தனை 4 அடி விடணும், நான் அந்த பக்கம் 4 அடி விடணும், இப்போ ஃப்ரண்ட் செட் பேக் இருக்கணும், எஃப்எஸ்ஐ 1.5 தான் இருக்கணும், இங்கே ஒரு இத்தனை கிச்சன் தான் வரணும், இத்தனை கொடுத்தன தான் வரணும், இத்தனை ரெசிடென்ஷியல்லாம் வரணும், இது இந்த கமர்ஷியல், இது இந்த ஜோனு, இது கமர்ஷியல் ஜோனு, இது வந்து கண்டினியூஸ் ஜோனு, இதிலெல்லாம் இப்படி படக்கூடாது அப்படி கூடாது அவரும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்து அவராக ஒரு பிளானை போட்டு இப்படி தான் சார் அப்ரூவல் வாங்க முடியும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவார். இப்போ என்ன சார் பண்ணுறது, பரவாயில்ல சார் பார்த்துக்கலாம் சார், அதெல்லாம் வரமாட்டாங்க சார், சிஎம்டிலேருந்து ஒருத்தர் வரமாட்டாங்க, கார்ப்பரேஷன்லேருந்து ஒருத்தர் வரமாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை சார், எல்லோரும் அப்படி தான் சார் கட்டுறாங்க, சென்னையில் பாருங்கள் சார், எந்த வீடு சார் இடம் விட்டு கட்டுறான், எல்லோரும் 4 மாடி கட்ட தான் செய்கிறான், எல்லோரும் இடம் விடாமல் தான் கட்டுறான், யார் கேட்குறாங்க, எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க, எல்லாருக்கும் ஊருக்கே உள்ளது உங்களுக்கு சார், அப்படி தான் சார் பண்ண முடியும், வேறு வழி இல்லையா சார், பிரச்சனை வராதா சார், சார் ஊருக்கே அப்படி தான் சார், சொல்லிவிடுங்க உங்கள் பில்டிங் கொண்டு சொல்லுங்கள்,
அப்படியா எல்லாருக்கும் அப்படியா சரி அப்போ எல்லார் வீட்லேயும் அப்படி தான் பார்க்க. இப்போ இந்த வீட்டில் இந்த பக்கம் பார்க்குறான் இவனும் 4 மாடி கட்டியிருக்கான், அந்த பக்கம் வீட்டில் பார்க்குறான் இவனும் 4 மாடி கட்டிருக்கான், சரி ஊருக்கே எல்லாம் அப்படி தான் போல் தருதுன்னு இவனும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங்கை கட்டிடுறாங்க. பில்டிங்கை கட்டினதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகுது, வாட்டர் கனெக்ஷன் வேணும், இபி கனெக்ஷன் வேணும். அதுக்கு என்ன 2 வாட்டர் கனெக்ஷனோ இபி கனெக்ஷன் வாங்கன்னா முதல்ல என்ன பண்ணால் போய் கார்ப்பரேஷனில் போயிட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு வரி விதிப்பு, சொத்து வரி விதிப்புன்றதை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொத்து வரி விதிப்புக்கு போயிட்டு அங்கே சொத்து வரியும் விதித்து அங்கே பில்டிங்கில் கிரவுண்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது, அதுக்கு சொத்து வரி இவ்வளோன்னு சொல்லி அவங்களும் கார்ப்பரேஷனில் வந்து அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுத்துட்டா அந்த டேக்ஸையும் சொல்லுவாங்க. அதை இன்னைக்கு கட்டிட்டு வராங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் கனெக்ஷன் கேட்டிங்கன்னா அவங்களும் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டியதை ஃபார்மாலிட்டிஸை செஞ்சுட்டா அவங்களும் அந்த கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க. அப்புறம் இருக்கவே இருக்குது இபி கனெக்ஷன்ஸ், அதையும் அப்ளை பண்ணி அதுக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஃபார்மாலிட்டிஸை கொடுத்துட்டு அதையும் கொடுத்துட்றாங்க. அப்புறம் மக்கள் குடியேறிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இதெல்லாம் காலங்கள் ஓடி போகுது. 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் எப்படியோ ஓடினதுக்கப்புறம் அந்த சமயத்தில் திடீர்னு யாராவது ஒன்று முழிச்சிட்டு ஒருத்தர் வந்து கார்ப்பரேஷனில் வந்து, சார் நீங்கள் வந்து உங்கள் அப்ரூவல் பில்டிங் பிளானை கொடுங்க, இன்ஜினியர் கேட்டார் அப்படின்னு சொல்லி எவனா ஒருத்தன் வந்து வாசலில் வந்து நிற்பான். என்னடா திடீர்னு இவன்லாம் வந்து கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கொண்டு கூப்பிட்டு கொடுத்தீங்கன்னா அப்புறம் அங்கேருந்து ஒரு நோட்டீஸ் வரும், நீங்கள் அப்ரூவல் வாங்கின பில்டிங் வந்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் வாங்கினது கிரவுண்ட் ப்ளஸ் 1க்கு வாங்கியிருக்கீங்க, 2 வார்டு எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கீங்க, சைடில் இடம் விடணும்னு பிளானில் போடலை, நீங்கள் இதெல்லாம் போடலை, ஸோ உங்களுக்கு நான் ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன் 56 படி சிஎம்டிஏ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் வந்து ஆரம்பத்தில் என்ன இருந்ததுன்னு சொன்னால், சட்டம் வரும்போது என்ன சொன்னோன்னா, யாராவது இதே மாதிரி பில்டிங் திடீர்னு கட்டுறான், அன்ஆக்சுவலாக பிளான் வாங்காமல் கட்டுறான், பெர்மிஷன் வாங்காமல் கட்டுறான், இல்லை கட்டும்போது பெர்மிஷன் வாங்கிட்டு வயலேஷனாக கட்டினோன்னா அந்த சமயத்தில் இதே மாதிரி கார்ப்பரேஷன் அத்தாரிட்டிஸ் வந்து நீங்கள் ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம் ஆன் எ கண்டிஷன் தட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 3 வருஷத்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஆரம்பத்தில் இருந்தது. அதாவது வந்து இந்த சட்டம் வந்து வரும்போது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு பில்டிங் 3 வருஷத்துக்குள்ளே அன்ஆத்தரைஸ் பில்டிங் கட்டப்பட்டிருந்தாலோ 3 வருஷத்துக்குள்ளே அப்ரூவல் வாங்கி வயலேஷன் பண்ணி கட்டியிருந்தாலோ அந்த கார்ப்பரேஷன் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து இது மாதிரி சிஎம்டி அத்தாரிட்டிஸ்க்கு வந்து ஒரு ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் அப்படின்னு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம். ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ்னால் என்ன இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி ஒர்க் வேலை பண்ணுறப்பா நீ பிளானிங் இல்லாமல் நீங்கள் பில்டிங் கட்டுற, இல்லை நீங்கள் பிளான் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் வாங்கிட்டு நீ 2வது மாடி 3வது மாடி கட்டுற, இல்லை நீ பிளானிங் அப்ரூவல் வந்து சைட் செட் பேக்லாம் விட்றேன்னு சொல்லி அப்ரூவல் வாங்கிட்டு நீ சைட் செட்லாம் விடாமல் கட்டுற, அதனால் உன் வேலையை நிறுத்து அப்படின்னு அனுப்புறது தான் ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ். இந்த ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் வந்தால் இவனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா நம்ம தான் 5 வருஷமாக இப்போ பில்டிங் கட்டிருக்கோம், அப்போ 20 வருஷமாக பில்டிங் கட்டி உட்காந்துருக்கோம், திடீர்னு ஒன்று இப்படி ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்து குழம்பிக்கிட்டு இருக்கும்போது திருப்பி ஒரு 15 நாள் கழிச்சு திருப்பி அடுத்த ஒரு நோட்டீஸ் வரும், டெமாலிஷன் லாக் அண்ட் சீல் அண்ட் டெமாலிஷன் நோட்டீஸ். அதில் நோட்டீஸ் இந்த லாக் அண்ட் சீல் டெமாலிஷன் நோட்டீஸ் என்ன போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து பில்டிங் பிளான் கேட்டோம், ஏற்கனவே ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணோம், நீங்கள் வந்து பில்டிங்கை சொல்லி நீங்கள் பில்டிங் கட்டாமல் வேலையை நிறுத்தலை, அதேமாரி நீங்கள் கட்டிக்கிட்டு இருந்ததுனால நாங்கள் வந்து இந்த உங்கள் பில்டிங்கை லாக் பண்ண போகிறோம், சீல் வைக்க போகிறோம், டெமாலிஷ் பண்ண போகிறோம், ஸோ அதனால் இந்த வயலேஷன் இருக்குது, நீங்கள் டெமாலிஷ் இந்த அதனால் இஷ்யூ பண்ணுறேன்னு சொல்லி லாக் அண்ட் சீல் டெமாலிஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ தான் இவங்களுக்கு டென்ஷன் ஆகிடும், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி. அதுக்குள்ளே கொஞ்சம் என்னடா பண்ணுறது, யாரை போய் அப்ரோச் பண்ணுறது, அங்கே போய் பண்ணுறதா, என்ன பண்ணுறது, வாங்கிறது கொள்வது அப்படின்றத பார்க்குறதுக்குள்ளே ஒரு 15 நாளுக்குள்ளே திருப்பி அடுத்த நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸ் பேர் பார்த்திங்கன்னா டீஆக்குபேஷன் ஆர் டிஸ்கண்டினியூ ஆக்குபேஷன். அங்கங்கே யாரெல்லாம் உட்காந்துருக்காங்களோ, டெனண்ட் யார் உட்காந்துருக்காங்களோ, யாரெல்லாம் அந்த இடத்துல ஆக்குபை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து நோட்டீஸ் போட்டு, இந்த பில்டிங்கை நாங்கள் சீல் வைக்க போகிறோம், இது வந்து வயலேஷனாக இருக்குது, ஸோ எல்லோரும் காலி பண்ணுங்கள், நாங்கள் வந்து மேற்கொண்டு இது மாதிரி சீல் வச்சு இது மேற்கொண்டு சிஎம்டி ஆக்ட் படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எடுக்க போகிறோம்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் அப்படின்றது வந்து என்னென்னா, வேலை செய்வதை நிறுத்துக, பிளானை கொடுங்கன்னு கேட்குறது. அது கொடுக்கல, அதை வந்து 10லேருந்து 15 நாள் கழித்து அடுத்த சிஎம்டியை இஷ்யூ பண்ணுற நோட்டீஸ் பேர் தான் லாக் அண்ட் சீல் டெமாலிஷன் நோட்டீஸ். அதுக்கப்புறம் வர நோட்டீஸ் தான் வந்து என்ன போகிறதுனா, டெனண்ட்லாம் நீங்கள்லாம் லாக் அண்ட் சீல் பண்ண போகிறோம், டெமாலிஷ் பண்ண போகிறோம்,
அதனால் நீங்கள் எனக்கு வந்து காலி பண்ணி இந்த இருக்கிற இடம்லாம் காலி பண்ணி கொடுங்க, நாங்கள் இந்த வேலையை செய்ய போகிறோம் சொல்லி டெனண்ட்டுக்கோ அங்கே ஆக்குபேஷனில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்க போகிறது தான் இந்த டிஆக்குபேஷன் நோட்டீஸ். இப்போ நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நோட்டீஸ் வந்தால் என்ன பண்ணுறது, இதுதான் இன்றைக்கி உடைய எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஆஃப் த ஒப்பீனியன், இந்த சட்டம் வந்து இன்றைக்குள்ள சிஎம்டிஏ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஒரு மக்கள் நலன் காக்கக்கூடிய, மக்களின் குறை தீர்க்கக்கூடிய, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சட்டமாக இல்லை. அதுதான் என்னோட கருத்து. ஏன்னா ஒரு லாக் அண்ட் சீல் டெமாலிஷன் நோட்டீஸ், ஒரு ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் எப்போ கொடுக்கணுன்றது அதிகாரம் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் கட்டி 3 வருஷத்துக்குள்ளே தான் கொடுக்கலாம் அப்படின்னு சட்டம் இருந்தது. இந்த சட்டத்தை திடீர்னு வந்து 2007 2009 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்து மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி 3 வருஷத்துக்குள்ளே உள்ள நோட்டீஸுக்கு தான் நீங்கள் டெமாலிஷன் நோட்டீஸ், ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணுன்ற அதிகாரம் கிடையாது. எந்த பில்டிங் எப்போ கட்டின பில்டிங்காக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி அந்த 3 வருஷம் வித்தின் 3 இயர்ஸ் ஃப்ரம் தி டேட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற வார்த்தையை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த வித்தின் 3 இயர்ஸ் அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டதுனால இப்போ வந்து அரசாங்கத்துக்கு ஒரு எதேச்சியான அதிகாரம், ஆர்பிட்ரரி அதிகாரம் கிடைக்குது. இப்போ வெள்ளக்காரங்களில் கட்டப்பட்ட ரிப்பன் பில்டிங் அவங்களுக்கு டெமாலிஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாமான்னா இஷ்யூ பண்ணலாம். இந்த ப்ரொவிஷன் படி ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிவிட்டு இதை வேணால் அவங்கள வந்து கேட்க முடியாது. வெள்ளக்காரன் கட்டத்தில் பில்டிங் தான் அண்ணன் எப்போ கட்டினதாலும் எனக்கு இந்த ஆக்ட் படி நான் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறது பவர் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ஹைகோர்ட் பில்டிங்கே பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் பில்டிங் எப்போ வந்துச்சு, வெள்ளக்காரன் கட்டத்தில் கட்டினது. அந்த அவங்களுக்கு ஹைகோர்ட் பில்டிங்க்கு ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. இஷ்யூ பண்ணி இதை மாதிரி நீ வந்து பிளானுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். ஸோ பிளானுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம், லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாமா இஷ்யூ பண்ணலாம். ஏன்னா அந்த ப்ரொவிஷனில் வித்தின் 3 இயர்ஸ் ஃப்ரம் தி டேட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ற வார்த்தை ரிமூவ் பண்ண காரணத்தினால கவர்மெண்ட்டுக்கு ஒரு எதேச்சியான அதிகாரம் கிடச்சிது. எந்த பில்டிங்க்கு வேணால் எந்த வருஷம் கட்டின பில்டிங்க்குனாலும் இதே மாதிரி நீங்கள் ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம், லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம், டீஆக்குபேஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலான்ற ஒரு பவர், எதேச்சியான பவர் உங்களுக்கு வந்துச்சு. உண்மையிலே இது வந்து ஒரு வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷனாக நான் கருதலை. நீங்கள் எடுத்தால் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா 3 வருஷமாக ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இல்லைன்னு. இப்போது எந்த வருஷம் கட்டின பில்டிங்னாலும் இதே மாதிரி ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம், டெமாலிஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம், லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது வந்து எப்போ எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட்டுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய தயவில் தான் வாழணுன்ற மாதிரி ஒரு நிலைமை உருவாகுது. ஸோ இப்போ இந்த மாதிரி இஷ்யூ பண்ண அந்த சட்டத்தில் என்னையா அவங்களுக்கு வழிமுறை இருக்குன்னா, நீங்கள் இதை தூக்கிட்டு போயிட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட அது மாதிரி அர்பன் லேண்ட் அண்டர் செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட்டில் ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணலாம். செக்ஷன் 80 and 80A இது மாதிரி எங்களுக்கு வந்து இது மாதிரி லாக் அண்ட் சீல் டெமாலிஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க, இல்லை எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது டீஆக்குபேஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க, ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாங்க, இது வந்து இதெல்லாம் வயலேஷனாக இருக்குன்னு சொல்லி ஏதாவது கிரவுண்டில் ரைஸ் பண்ணி ஒரு அட்வொகேட்டை வச்சு நீங்கள் அப்பீல் போடுறதா போடலாம். அதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன கிரவுண்ட்ஸ் ஒர்க்குன்றதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பண்ணலாம். அப்பீல் போட்டு அது அப்பீலில் நம்ம கண்டக்ட் பண்ணி அதில் ஒரு அப்பீலில் ஸ்டே கூட கேட்கலாம். ஸ்டே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன கிரவுண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறோன்றது ஒவ்வொரு கேஸ் டு கேஸ் டிஃபரெண்ட் வரும். அது எப்படின்றத கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் பிளான்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டேயும் கேட்டு வாங்கி அந்த நோட்டீஸ் ஸ்டேவை கொண்டு போய் இந்த கன்சர்ன் இல்லை ஏஇட்டோ ஏஇ ஸ்கொயர்லையோ இல்லை கார்ப்பரேஷன் ஜோனல் இன்ஜினியர்கிட்டையோ எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்கிட்டையோ இல்லை அந்த கார்ப்பரேஷன் ஆல்ட்டையும் இதே மாதிரி நாங்கள் அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கோம், எங்களை வந்து நீங்கள் அனுப்பிச்ச டெமாலிஷன் நோட்டீஸுக்கு மேலே நாங்கள் அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கோம், அதில் ஸ்டே அப்ளிகேஷன் மூவ் பண்ணிருக்கோம், ஸ்டே அப்படி கொடுத்தா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு டெம்பரரி ரிலீஃப் கொடுத்துருவாங்க. டெம்பரரி ரிலீஃப்னா என்னென்னா, இப்போதைக்கு உங்கள் பில்டிங்கை வந்து கை வைக்க மாட்டாங்க, உடைக்க மாட்டாங்க, இல்லை அந்த அப்பீல் என்ன முடிவு வரும் அவனுக்கு வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. அது வந்து ரீசனபிளாக டைம் கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. இப்போ இன்றைக்கி அதுதான் நம்ம எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ப்ராப்பர் ரிலீஃப் 100% ரிலீஃப் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஒன்று நம்ம எப்போ பில்டிங் கட்டினாலும் அப்ரூவல் வாங்கி அந்த என்ன அப்ரூவல் இருக்கோ அதைப்படி தான் கட்டணும். அதுதான் உங்களுக்கு ஒரு சரியான முறை. இனிமேல்
எந்த பில்டிங் வாங்கினாலும் சரி, இல்லை லேண்டை வாங்கி பில்டிங் கட்டினாலும் சரி, கார்ப்பரேஷன்ட்டையோ இல்லை முனிசிபாலிட்டியோ ஒரு அப்ரூவல் வாங்கி அந்த என்ன அப்ரூவல் இருக்கோ அந்த அப்ரூவல் படி மட்டும்தான் நீங்கள் பில்டிங் கட்டணும். அது இல்லாமல் நீங்கள் அதை வயலேஷன் கட்டணும் அப்படின்னு வயலேஷன் பண்ணி கட்டினா இந்த ஆக்ட் படி எந்த சமயத்திலையும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கார்ப்பரேஷன் சிஎம்டிஏ உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம், லாக் அண்ட் சீல் டெமாலிஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம், இல்லை அதுக்கு மேலே டிஆக்குபேஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி மேற்கொண்டு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பயம் வந்து நம்மகிட்ட இருக்கும். எடுக்கிறாங்க, நீங்கள் கேட்கலாம், அதெல்லாம் எடுக்கவா செய்கிறாங்க இல்லை அப்படின்னா, அது வந்து இன்றைக்கி எவ்வளோ பில்டிங் அப்ரூவல் இல்லாமல் வயலேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பில்டிங்கை போய் எடுத்து இடித்து வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அடிச்சுன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் சென்னையிலே ஒன்றுமே இருக்காது, சென்னையே காலியாகிடும். சென்னையில் பெரும்பாலான பில்டிங் பார்த்திங்கன்னா 100% ஒரு 100 பில்டிங் இருந்தால் அதில் 95% பில்டிங்கில் ஏதாவது ஒரு வயலேஷன், ஏதாவது ஒரு டீவியேஷன் இல்லை அப்ரூவல் இல்லாமல் தான் இருக்குது. இதுதான் உண்மை, இது யதார்த்தமான உண்மை. ஒரு பர்சனல் கேஸ் ஒன்று எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த கேஸில் என்ன பார்த்தீங்கன்னா, எம்எம்டிஏல வந்து ஒருத்தர் வந்து கிரவுண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்ரூவல் வாங்கிட்டு பில்டிங் கட்டுறாரு. இல்லை என்னென்னா, அப்பா வந்து பையனுக்கு சொத்து எழுதி வச்சுட்டாரு, செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு, பொண்ணுக்கு பங்கு கொடுக்கல. சரி, பையன் வந்து என்ன பண்ணுறான், கடனை வாங்கி கீழே ஃபுல்லாக கடையை கட்டிட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு கட்டிட்டு உட்காரலான்னு கட்டிட்டு உட்காந்தா, பொண்ணுங்க சிஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வயலேஷன் பண்ணிட்டாங்கன்னு. அவன் வந்து பிளானிங் பொருளில் வந்தால் பிளானிங் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அப்ரூவல் ஃபார் வீடு ரெசிடென்ஷியல் போர்ஷன், ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெசிடென்ஷியல் போர்ஷனாகவும் தான் அவங்க வந்து அப்ரூவல் வாங்கிட்டு பில்டிங் கட்டியிருக்கான். இப்போ ஃபுல்லாக கடை, கீழே ஃபுல்லாக கடை, மேலே ஃபுல்லாக வீடு மாதிரி கட்டிட்டான். சிஎம்டிஏ ஆஃபீஸர் வந்து நின்று பார்த்துட்டு, என்னங்க நீங்கள்லாம் அப்ரூவல் வந்து இது மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கடையாக வீடாக கட்டி வாங்கியிருக்கிற, ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தான் ஒரு வீடு கட்டியிருக்கிற, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடாக தானே கட்டணும், ஏன் கடை கட்டினேன் அப்படின்னு சொன்னால் அவன் சொன்னான், எப்போ சார் இங்கே பாருங்கள் சார், இந்த தெருவில் சிஎம்டி எம்எம்டி நகர் தெரு ஃபுல்லாக பாருங்கள், இது ஃபுல்லாக பஜாராகவே போச்சு, எல்லா வீடுமே கீழே கடை தான் இருக்குது. என் வீடு இல்லை, இந்த தெருவில் கூட யாராவது ஒருத்தர் ஒரு வீடை காட்டுங்க, நீங்கள் கீழே வீடு உள்ளது எல்லாமே கடையாக தான் இருக்குது. என் வீடு மட்டும் நானும் அப்படி தான் சார் கட்ட முடியும், நானும் அப்படி தானே கட்டினேன் அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, நீ வந்து இப்போ அதுக்கு கடையை வந்து வீடாக மாற்றிரியா இல்லை டெமாலிஷன் பண்ணவா அப்படின்னாங்க. சார் மற்றவங்களுக்குலாம் என்ன, மற்றவங்க எல்லாருக்கும் அப்படி தானே சார் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வரல, மற்றவங்க மேலே யாரும் கம்ப்ளைண்ட் வரல. மற்றவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்தால் நாங்கள் அவங்களையும் போய் டெஸ்ட் பண்ணுவோம். அவங்க மேலே யாராவது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் அவங்களுக்கு ஆக்ஷன் எடுப்போம். அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வரால நாங்கள் எடுக்கலாம். உங்கள் மேலே உங்கள் சிஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு நல்லதான் நடவடிக்கை எடுக்கணும். உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்ததுனால எங்கள்கிட்ட வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டிய மேலதிகாரி உத்தரவு போட்டதுனால நாங்கள் வந்து உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறோம். மற்றவங்க மேலே யாரும் கம்ப்ளைண்ட் வரல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. சிஎம்டிஓ கார்பரேஷனோ வந்து டெய்லி ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அப்ரூவல் இருக்குது, அப்ரூவல் கட்டி கட்டினானா வாங்கினாலும் செக் பண்ணிட்டு இருக்காங்களான்னு செக் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் டைம் கிடையாது. அந்த அளவுக்கு ஆஃபீஸர் போட்டு கவர்மெண்ட் அதெல்லாம் போட்டு வேலை பார்த்துட்டு இருந்தால் கவர்மெண்ட் வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாது. யதார்த்தமான உண்மை என்னென்னா, யாராவது கம்ப்ளைண்ட்டு பக்கம் பக்கத்தில் உள்ள பக்கத்து வீட்டுக்காரனோ அடுத்த வீட்டுக்காரனோ எதிர்த்த வீட்டுக்காரனோ இல்லை சொந்தக்காரனோ ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இது மாதிரி ஃபுல்லாக கட்டிவிட்டான் வாங்கிவிட்டான் அப்படின்னு சொல்லி மேலே கம்ப்ளைண்ட் எழுதிட்டாங்கன்னா, அது வந்து சிஎம்டியிலேருந்து கார்பரேஷனுக்கு ஃபார்வர்டு, கார்பரேஷன்லேருந்து ஏஐக்கு ஃபார்வர்டு, ஏஐ வந்துடுவார், வீட்டுக்கு வந்துடுவார். வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, என்னப்பா நீ அப்ரூவல் கிரவுண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட்டு தானே கட்டியிருக்க, அப்ரூவல் வாங்கியிருக்கிற, நீ 2 மாடி கட்டியிருக்கே, ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ், லாக் அண்ட் சீல் டெமாலிஷன் நோட்டீஸ், அப்புறம் டிஆக்குபேஷன் நோட்டீஸ் எல்லாம் வந்து எல்லாமே டகடகடகன்னு வந்துடுது. ஸோ ஃபஸ்ட்டு திங் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இனிமேல் எந்த ஒரு பில்டிங்கை நீங்கள் வாங்கினாலும் இல்லை கட்ட போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக சிஎம்டிஏ இல்லை கார்பரேஷன்லேருந்து கரெக்டாக பிளானிங் அப்ரூவல் வாங்கி எந்த அளவுக்கு உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு கட்டுங்க. அதுக்கு மேலே கட்டணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து கிரவுண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் அப்ரூவல் வாங்கினா கிரவுண்ட் ப்ளஸ் அப்ரூவல் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுங்க. சைட் செட் பேக் விட்டு தான் ஆகணுன்னா சைட் செட் பேக் விட்டு கட்டுங்க. இல்லை அதுக்கு மேலே நான் ரிஸ்க் எடுத்து கட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் பிரச்சனை வரும். இது ஃபஸ்ட்டு மெத்தட். இல்லை சார் நாங்கள் வந்து சைட் செட் பேக் எங்களால் விட முடியாது, ஒரு பக்கத்தில் விட முடியாது, விட்டா எங்களுக்கு பாத்ரூம் வராது கொள்ளாது அப்படின்ற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த அளவுக்கு அப்ரூவலாக கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக காலம் வச்சு கட்டிட்டு, இந்த எக்ஸ்ட்ரா கட்டுறதை சப்போஸ் பிற்காலத்தில் இது மாதிரி சிஎம்டி ஆக்ஷனோ டெமாலிஷன் நோட்டீஸோ வந்ததுன்னா அதை உடைச்சாலும் உங்கள் மெயின் பில்டிங் பாதுகாப்பு பிரச்சனை இல்லாமல் இருக்கிற மாதிரி கட்டுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா?
இப்போது ஒரு பர்டிகுலர் கேஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அந்த கேஸில் என்னென்னா, சைட் செட் பேக்கை வந்து 5 அடி விடணும் அப்படின்ற இடத்துல வந்து அவங்க 3 அடி விட்டு கட்டியிருக்காங்க. சரி, இந்த 2 அடி இடிச்சிட்டு கட்டலாம் அப்படின்னு நினச்சி பார்க்கலான்னு பார்த்தா அந்த 2 அடி ஒழிக்க முடியாது. ஏன் இடிச்சேன்னா அந்த இடத்துலாம் பில்லரே வருது. இந்த 2 அடி எக்ஸ்ட்ரா விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பில்லரே உடைக்கணும். பில்லரே உடைச்சா என்ன ஆகும்? பில்டிங்கே விழுந்துடும். ஸோ மொத்தமாகவே விழுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இவருக்கு என்ன பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஸோ நான் வந்து 5 அடி விட முடியாது, 2 அடி நீட்டி தான் நிட்டோன்னா, அப்போ அந்த பில்லரையாவது கொஞ்சம் தள்ளி ஒரு 5 அடியை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா கம்பி மாதிரி இப்படி போட்டு 2 அடி ஈட்டி கட்டியிருந்தான்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா அப்போ அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், அது இப்படி பிரச்சனை வந்ததுன்னா அட்லீஸ்ட் அதை மட்டும் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்து தட்டிட்டு மீதி பில்டிங்கை காப்பாற்றலாம். ஸோ அந்த மாதிரி சப்போஸ் நீங்கள் வயலேஷன் பண்ண தான் போகிறீங்க, இல்லை எங்கள் ஏதாவது கொஞ்சம் பண்ணி தான் சார் ஆகணும், நான் வந்து எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்குது, நான் இருக்கேன், எனக்கு 3 பெட்ரூம் வந்து ஆகணும், கார்பரேஷனில் 2 பெட்ரூம் தான் அலவுடு, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு தான் ஆகணும்னா, அப்போ இந்த எக்ஸ்ட்ரா போடுறத வந்து எந்த மாதிரி நீங்கள் கட்டலாம்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரச்சனை இல்லாமல் கட்டிக்கிட்டு நாளைக்கு ஒரு வேளை உங்கள் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியோ ஒரு சிஎம்டிஏலையோ ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி உடைக்கிற மாதிரி இருந்தால் அதை மட்டும் உடைச்சி எடுத்தாலும் உங்கள் பில்டிங் நிற்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி கட்டுனா அட்லீஸ்ட் மெயின் பில்டிங்காவது உங்களுக்கு சேவ் ஆகும். அது ஒரு மெத்தடாலஜி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்லலாம் ஆரம்பத்துலலாம் உள்ள பில்டிங் பார்த்திங்கன்னா 2017க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்ஐன்றது 1.5 இருந்தது. இந்த எஃப்எஸ்ஐ அப்படின்னா ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ். இந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எவ்வளோ பில்டிங் கட்டலான்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டலாம். அதாவது நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருந்ததுன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கார் பார்க்கிங்கை விட்டுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டிட்டு 2வது மாடியில் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் கட்டலாம். ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ பில்டிங் கட்டுறீங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன்றும் பில்டிங்கே இல்லை, எல்லாம் கார் பார்க்கிங் ஃபுல்லாக எம்டி ஸ்பேஸாக விட்டுறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஆச்சு, ஒரு பாயிண்ட் ஆயிடுச்சு. 2வது மாடியில் பாதி பகுதியில் 1.5 எஃப்எஸ்ஐ அப்படின்றது இருக்குது. 2017க்கு அப்புறம் வந்து அமெண்ட்மெண்ட் படி என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் பில்டிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எஃப்எஸ்ஐ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எஃப்எஸ்ஐ இன்க்ரீஸ் பண்ணதுனால என்ன வந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 1.5 எஃப்எஸ்ஐன்றது 2 ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னா என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருந்ததுன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருந்ததுன்னா நீங்கள் 2000 ஸ்கொயர் ஃபீட் கட்டிக்கலாம். ஸோ 500 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா கட்டிக்கலாம். 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டுக்கு முந்தி 1500 ஸ்கொயர் ஃபீட் தான் பில்டிங் கட்ட முடியுன்றது, இப்போது 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து நான் வந்து ஐ எம் கோயிங் டு ரீஅப்ளை பண்ணி பிளான் அப்ளை பண்ணி பழைய எஃப்எஸ்ஐ படி எங்களுக்கு 1.55 தான் அலோடு. இப்போ நாங்கள் வந்து கூட ஒரு லேட்டஸ்ட் ஆக்ட் படி 2 எஃப்எஸ்ஐ 2.2 எஃப்எஸ்ஐ இருக்கிறதுனால அந்த அளவுக்கு எங்களை அப்ரூவல் பண்ணி இந்தந்த இதை எங்களுக்கு கொடுங்க, வச்சு பில்டிங் இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி பிளானிங் சப்மிஷன் பண்ணி அப்புறம் அதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி உங்கள் நேரம் அப்படி அப்ரூவல் கிடச்சிச்சின்னா தட் இஸ் யுவர் குட் லக். அதுவும் இல்லை அப்படின்னா அடுத்தது தேர்ட் ஆப்ஷன்றது வந்து ஒன்லி ஒன் ஆப்ஷன், ரெகுலரைசேஷன். ரெகுலரைசேஷன்றது என்ன? செக்ஷன் வந்து 113 ஆஃப் தி ஆக்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் ஏதாவது பில்டிங் கொஞ்சம் வயலேஷனாக ஏதாவது கட்டிவிட்டான், ஏதாவது கொஞ்சம் கூட குறைய கட்டிவிட்டான், ஒரு 10% வயலேஷன் இருக்குது, 20% வயலேஷன் இருக்குது, ஒரு 5 அடி செட்பேக் ஒரு இடத்துல ஒரு 4 அடி விட்டான், 3 அடி விட்டான், ஒரு 2 அடி விட்டாமல் போயிட்டான், இந்த பில்டிங்லாம் இப்படிலாம் இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் இந்த பில்டிங் ரூலில் 100% ஃபாலோ பண்ண முடியாது. அவனை மட்டும் அந்த மன்னித்து அவன்கிட்ட ஒரு ஃபைனை வாங்கிட்டு அந்த வயலேட்டர் பில்டிங்கை விட்டுட்டு போங்க அப்படின்னு விட்டுறது தான் எக்ஸம்ஷன், ரெகுலரைசேஷன். ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த ரெகுலரைசேஷனுக்கு எதுவும் ஸ்கீம் முதல்லலாம் அனௌன்ஸ் பண்ணல. இதை ஒரு தனியாக ஒரு 116 ரெகுலரைசேஷன் அப்பீல் மாதிரியே இப்போ ஃபைல் பண்ணி கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது. பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அப்பப்போ கவர்மெண்ட் ஃபண்டில் கஜானா காலியாக இருக்கும்போது என்ன பண்ண ஃபண்ட் இல்லைன்னா உடனே ரெகுலரைசேஷன் அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் என்ன பண்ண 87க்கு முன்னாடி உள்ள பில்டிங்லாம் நீங்கள் வந்து ஏதாவது வயலேஷன் இருந்தால் நீங்கள் ரெகுலரேஷன் அப்ளை பண்ணுங்கள், அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் 6 லட்ச ரூபாய் நீங்கள் பெனால்ட்டி கட்டினீங்கன்னா அதை நாங்கள் ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்க திடீர்னு ஒவ்வொரு ஸ்கீமு அனௌன்ஸ் பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டு ஸ்கீம் படி பார்த்திங்கன்னா 2007க்கு முன்னாடி கட்டப்பட்ட பில்டிங்காக இருந்தால் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் அப்ளை பண்ணி அதில் நீங்கள் வந்து
எக்ஸம்ஷன் வாங்கி அந்த அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷனையும் நான் அதை வந்து லீகலைஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரெகுலரைசேஷன் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது? அது வெப்சைட்டில் போயிட்டு என் பழைய பில்டிங் இப்படி இருந்துச்சு, அது அப்ரூவல் படி இவ்வளோ தான் இருக்குது, நாங்கள் எக்ஸ்ட்ரா இவ்வளோ கட்டியிருக்கோம், இவ்வளோ எக்ஸ்ட்ரா கட்டினதுனால எங்களுக்கு இவ்வளோ இது இருக்குது, நாங்கள் அதைப்படி நாங்கள் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கட்டி கொடுங்க, கட்டுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்குறது தான் வந்து இந்த பில்டிங் ரெகுலரைசேஷன் இப்படி அப்ளை பண்ணி வாங்குறது வந்து ரெகுலேஷன் அப்ளை பண்ணி வாங்கிக்கிட்டு நீங்கள் பில்டிங் கட்டிக்கலாம். பில்டிங் கட்டலாம்ல ரெகுலரைஸ் பார்க்கணும்னா அதனால் உங்களுக்கு வந்து அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டீவியேஷன் இருந்தால் அதுவும் ரெகுலரைஸ் ஆகிடும். அதுக்கு சப்போஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு பில்டிங் 2007க்கு முன்னாடி கட்டப்பட்ட பில்டிங்காக இருந்தால் அதுக்கு வந்து ரெகுலரைசேஷன் ஸ்கீமில் அப்ளை பண்ணி பிளான் சப்மிட் பண்ணி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பில்டிங் அவங்களோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஃபயர் சேஃப்டி இருக்க அவங்க அத்தாரிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கிட்ட சிஎம்டியில் மூவ் பண்ணி அந்த பில்டிங் ரெகுலரைசேஷன் வாய்ப்பு இருந்தால் அதை அப்ளை பண்ணலாம். எதுவுமே உங்களுக்கு அப்ளை இல்லை அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா திருப்பி கவர்மெண்ட்டுக்கிட்டே போய்ட்டு ரெகுலரைசேஷன் அத்தாரிட்டியாக சப்மிட் பண்ணி நாங்கள் என்னென்ன போர்ஷன் வரைக்கும் டெமாலிஷ் பண்ணி இந்தந்த போர்ஷனோட வச்சு நாங்கள் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு மாடிஃபைடு பிளானை போட்டு அவங்கக்கிட்ட அப்ளை பண்ணி வாங்கலாம். அதுக்கும் வழி இல்லைன்னா இதே மாதிரி அப்பீல் போட்டு டைம் இழுக்கிற மாதிரி இழுத்து அதில் வந்து டைம் கேதர் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு விதமான ஒரு டைம் கேதர் அட்லீஸ்ட் டைம் கேப்பாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இன்றைக்கி உள்ள நிலைமை சிஎம்டிஏ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் வந்திருந்தாலோ இல்லை லாக் கன்சீல் டெமாலிஷன் நோட்டீஸ் வந்திருந்தாலோ டிஸ்கண்டினியூ ஆக்குபேஷன் வந்தாலோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அதுக்கு மேலே கவர்மெண்ட்டுக்கிட்ட செக்ஷன் 80 ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணி மேக்ஸிமம் என்னென்ன கிரவுண்ட்ஸில் நீங்கள் அதை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு அதை பாருங்கள். அதுக்கு பார்த்துட்டு அது ஒரு சான்ஸு. அதில் நீங்கள் அந்த கேஸ் ஃபைல் பண்ணாலே இட் வில் டேக் ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ உங்கள் லைஃப் உங்கள் சான்ஸ் ஓடுற வரைக்கும் ஓடும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு பில்டிங்கை காப்பாற்றிக்கலாம். அதில் உங்களால் 100% ரிலீஃப் வாங்க முடியலைன்னா ஒரு ரெகுலரைசேஷன் ஸ்கீமில் அப்ளை பண்ணி அதில் ஏதாவது வாங்க முடியும் அப்படின்னா அதில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கும் வழி இல்லைன்னா பிளானிங் வேறு புதுசாக பிளான் சப்மிட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பிளான் சப்மிட் பண்ணுறோம், நாங்கள் இந்த பழைய பில்டிங்கில் இப்படி மாடிஃபை பண்ணி இதில் இந்த அளவுக்கு ரெகுலரைஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி உங்கள் கன்சர்ன் இன்ஜினியர் சர்வேயரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரீப்ளான் சப்மிட் பண்ணி அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்பீல் ரிலீஃப் கேட்க முடியுமோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த டைம் கேதர் பண்ணுறதுல ஒவ்வொரு சமயத்துலேயும் ரெகுலேஷன் ஸ்கீம் அப்பப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு ரெகுலேஷன் ஸ்கீம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுனால அதனால் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரெகுலேஷன் ஸ்கீம் அப்ளை பண்ணாலே அவங்க கன்சிடர் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஓடிடும். அந்த 5 வருஷம் 10 வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்களோ அதுவும் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஒன்றுக்கும் வழி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன வயலேஷன் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு மீதி ரெகுலரைசபிள் பில்டிங்கில் வச்சு நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா லேண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்ற சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. என் பில்டிங் அப்ரூவல் வாங்கி பிளானிங் பெர்மிஷன் வாங்கி கரெக்டாக கேட்டுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நிரந்தரமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பில்டிங்கை வீடை கட்டிவிட்டு திடீர்னு இந்த மாதிரி டெமாலிஷன் நோட்டீஸோ லாக் அண்ட் சொல்யூஷன் நோட்டீஸோ வந்ததுன்னா அதில் வரக்கூடிய வேதனை, டார்ச்சர்ஸ், மென்டல் ப்ரெஷர் வந்து சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி விஷயம் யாருக்கும் வரக்கூடாது. அதனால் இது வந்து அது மாதிரி எல்லாம் பார்த்துக்குங்க. அரசாங்கமும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது மாதிரி தெரியாமல் கட்டிவிட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் கொடுத்து ஒரு ரிலீஃப் கொடுக்கலாம். இப்போ வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு சொன்னால் ஒருத்தனுக்கு வந்து என்ன தவறு செய்தானா அதுக்குரிய தண்டனை தான் கொடுக்கணும். உதாரணத்துக்கு வந்து ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறது ஹெல்மெட்டு போடாமல் வண்டியை ஓட்டிகிட்டு போனான்னு வச்சிங்களேன், அது குற்றம் தான். அதுக்கு அவன் தலையை விட்டுன்னு சொன்னால் சரியாக வருமா சொல்லுங்கள்? ஹெல்மெட்டு போட்டுட்டு வண்டி 2 வீலர் ஓட்டணுன்றது ரூலு. ஓட்டிட்டு போட்டலாம் கட்டலையா அவனுக்கு 50 ரூபா ஃபைன் போட்டு இல்லை 200 ஃபைன் போடு 500 ஃபைன் போடு, அது நியாயம். ஹெல்மெட்டு வாங்காமல் போயிட்டான் அவன் தலையை வெட்டிட்டுப்பா, அவனுக்கு தலையை மட்டும் வெட்டினா பார்த்தது, அவன் பொண்டாட்டி போடாத பிள்ளைங்க இதில் எல்லோரையும் வெட்டு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது எவ்வளோ அநியாயமான ஒரு சட்டம்ன்றோம்ல. அது மாதிரி தானே இதுவும். இந்த மாதிரி தான் நானும் இந்த விஷயங்களை ஃபைல் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஒருத்தன்
அப்ரூவல் வாங்கி கட்டணும், டிவியேஷனாக கட்டிவிட்டேன், தெரியாமல் கட்டிவிட்டேன் அப்படின்னா மொத்தமாக பில்டிங்கை எடுத்துகிட்டு நடுத்தருக்கு போடா, பழைய நாள் ரோட்டர் நடுத்தருக்கு போடா அப்படின்னு சொல்கிறது வந்து சம்திங் இட் இஸ் அன்ஃபேர் ஆன் மை பார்ட். இது வந்து உண்மையிலே இந்த முதலமைச்சர் நிலைமையில் இருக்க நம்ம முதலமைச்சர்களும் மற்ற பெரிய அதிகாரிகளும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் இது மாதிரி உள்ளவங்களுக்கு ரைட்டு கட்டுறதை கட்டிவிட்டாயா, இதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது வழி இருக்கா, ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அவன் ஏன்னா வந்து லைஃப் ஒருத்தன் பில்டிங்கு லேண்டு வாங்குறவன் வந்து ஒரு நாள் காசை ஒரு மாதம் சம்பளம் 2 மாதம் சம்பளத்தில் விட வாங்குறான். வாழ்நாள் பூரா சம்பாத்தியம் பண்ணி வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டதை சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி பொண்டாட்டி நகையை விற்று அப்படி மீதி இருக்கிற லைஃப்பில் 50 வயசு ஆயிரனா வரும், மீதி உள்ள லைஃபே ஒரு நிம்மதியாக வாழணும், தன் பொண்டாட்டி பிள்ளைகளை பக்கத்தில் வச்சுக்கணும், அவங்களுக்கும் ஒரு இது பண்ணி கொடுக்கணுன்ற கஷ்டப்பட்டு அவனோட வாழ்நாளுடைய ஃபோல் ஏர்னிங்ஸு கடன் அதுக்கப்புறம் வரக்கூடிய கடனையும் சேர்த்து தான் அவன் வீடை வாங்குறான். அப்படிப்பட்டவனுக்கு நீ ஒரு வயலேஷன் பாட்டுப்பா, பில்டிங் அடிச்சு நான் வெளியே கட்டுப்பா, ஃபுல்லாக இடிப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர். ஐ ஃபீல் திஸ் இஸ் மை வியூ. இந்த கவர்மெண்ட்டும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கோரிக்கை. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ரிலீஃப், ஒரு ப்ராப்பரான ரிலீஃப், ஒரு கமிட்டி சரி அது மாதிரி கட்டிவிட்டா சரிப்பா, அவருக்கு அதுக்கு நான் ஒரு கமிட்டிக்கு பண்ணுறேன், ரீகன்சிலேஷன் கமிட்டி பண்ணுறேன், ஒரு வெல்ஃபேர் ஆஃபீஸர் வைக்கிறேன், அவனை வச்சு கன்சல்ட் பண்ணி அவங்கள வச்சு கன்சல்ட் பண்ணி அவங்க ஏதாவது சொல்யூஷன் சொல்கிறாங்கன்னா ஏதோ மினிமம் லெவலில் எதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லெவலுக்கு இதெல்லாம் கட் பண்ணி இதெல்லாம் கட் பண்ணி அதை சரி பண்ணி மீதியில் வச்சு காப்பாற்றிக்கப்பா, இது வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஒரு அடி எழுதிட்டியா, இது வரைக்கும் கொஞ்சம் கட் பண்ணி இப்படி பண்ணி இதை மாதிரி பண்ணி இது வரைக்கும் ரெகுலேஷன் பண்ணி வாச்சிக்கோ, இது வரை ஃபைன் கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம். அதாவது மொத்தமாக தலையை வெட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் காதை வெட்டிக்கோ, லைட்டாக முடிய வெட்டிக்கோ, இல்லை கொஞ்சம் மூக்கில் ரேஸாக கட் பண்ணிக்கோ, அப்படி அதை வச்சு மீதி வாழ்கிறா அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அது ஒரு நியாயம். மொத்தமாக தலையை வெட்டிட்டு போனீங்கன்னா நாங்கள் போகிறது கொஞ்சம் பாருங்கள். அதுதான் என்னுடைய ஒரு பர்சனல் வியூவாக இருக்குன்றதை இந்த இதில் பதிவு பண்ணுறேன். இதுதான் மக்களுடைய வியூவும் தான். பெரும்பாலான பாதிக்கப்பட்டவன் தலைவலியோ வயிற்று வலியோ எவனுக்கு வருதோ அவனுக்கு தான் இந்த வலி வேதனைன்றது கண்டிப்பாக புரியும். ஸோ அதனால் டெமாலிஷன் மக்களாகிய நீங்கள் கண்டிப்பாக வந்து எந்த விதமான பில்டிங் கட்டினாலும் அப்ரூவல் வாங்கி ப்ராப்பராக கட்டுங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கன்சல்டன்ட்டு, உங்கள் பில்டிங் இன்ஜினியர்கிட்ட, ஆர்கிடெக்ட்கிட்ட, சர்வேயர்கிட்ட கேட்டு கரெக்டான வாங்கி கட்டுங்க. தெரியாமல் கட்டிவிட்டவங்க அதுக்கு உண்டான அப்பீல்கள் ரெமடிஸ் என்னென்ன இருக்கோ அப்பீல் ஃபைல் பண்ணுறது, ரெகுலேஷன் அப்ளை பண்ணுறது, ரீப்ளான் பண்ணுறது என்ன ஏதோ ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது. கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நம்புகிறவங்க அவ்வளோ பேருக்குமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஒரு கஷ்டத்துக்கும் கண்டிப்பாக ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்குது. அதனால் அந்த தீர்வை கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். உங்கள் பில்டிங்கை நீங்கள் உங்களால் காப்பாற்றிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்படின்றத பற்றி தகவல் நம்ம இதில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் உங்களுக்கு உரிய லீகல் அட்வைஸ் தர்றேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சட்டம் அறிவோம், ரசியாக் சட்டம் அறிவோம் வந்து சட்டம் அறிவதனால உங்களுக்கு தைரியத்தையும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கும். தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களிடம் வரேன். அதுவரை உங்களிடமிருந்து உங்களில் ஒருவன் ரசியாக் அலி. நன்றி, வணக்கம்.